தொடர் உண்ணாவிரதத்தின் மூலம் சோனம் வாங்சுக் இறந்து போக வேண்டுமென அபிஜித் தீப்கே ஆசைப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்கான துப்பு கிடைத்தவுடன் மத்திய உளவுத்துறை உஷாரானது. கரப்பாம்பூச்சி கட்சி தலைவர்கள் மூலம் தன்னுடைய உண்ணாவிரதத்தை வாங்சுக் முடித்துக் கொள்ளவில்லை. காரணம், அவர்கள் தன்னை மொத்தமாக முடிக்க திட்டமிட்டிருந்தனர் என்பதை வாங்சுக் உணர்ந்திருந்தார். தனது உண்ணாவிரதத்தை முடித்து வைக்கும் வாய்ப்பை மத்திய அரசுக்கு வழங்கியதன் மூலம் மோடியின் வழிக்கு வாங்சுக் வந்துவிட்டதை நாம் உணரலாம். நடந்து வரும் போராட்டத்தின் பயன் அபிஜித் தீப்கேவுக்கும் சோனம் வாங்சுக்கும் போவதை கண்டு ராகுலுக்கு பொறாமை ஏற்பட்டது. சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி கொந்தளித்தார். The protest outside PM's house yesterday that it lacked sincerity. இந்த கலவரத்துக்கு மத்தியில் நேற்று இரவு 11:52 மணி அளவில் தான் பேசிய வீடியோ ஒன்றை பதிவிட்டார் பிரதமர் மோடி. விரைவு நீதிமன்றம் மற்றும் கடுமையான தண்டனைக்கான விதிகளுடன் கூடிய இந்த வரைவு நாளை அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மே 3 லீக்கான நீட் தேர்வை வைத்து இப்போது கரப்பாம்பூச்சிகள் போராட்டம் நடத்துவது ஏன்? ஆகஸ்ட் 15 செங்கோட்டையில் மூவர்ண கொடியேற்றி மோடி பேசுவதை தடுக்க சதி நடக்கிறது.